ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷெஃப் ஆனந்த். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நண்டு குழம்பு. ஸோ இந்த நண்டு குழம்பு எப்படி சிம்பிள் மெத்தடில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில், ஸோ ஸ்பைசிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நண்டு வாங்கியிருக்கோம். நண்டு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ண வேண்டியதான். வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுவோம். ஸோ க்ளீன் பண்ணும்போது சில பேருக்கு டவுட் இருக்கும், இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ க்ளீனிங்கில் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அது எப்படின்னு இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்குருவோம். இதில் உள்ள மசாலாஸ்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எப்போதுமே நம்ம மசாலாஸ் கடையில் வாங்கி செப்பரேட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் கடையிலலாம் நம்ம வாங்குறதில்ல, நம்ம ஹோம் மெத்தட்லேயே நம்ம மசாலாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நண்டில் ரன்னிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டாப்பை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் உள்ள அந்த பிளாக் கலர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அது வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக நண்டு க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து மசாலாஸ் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரை சில்லி, அதாவது காஞ்ச மிளகா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கும்மின் சீடு, கொரியண்டர் சீடு, சீரகம், கொத்தமல்லியுடைய அந்த சீட்ஸ் மட்டும், அவ்வளோதான். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட 4-5 பிளாக் பெப்பரு சேர்த்துருக்கோம். பிளாக் பெப்பர்னால் மிளகு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதோட 2 பீஸு கிராம்பு சேர்த்துருக்கோம். அதாவது க்ளவுஸ் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். அதோட நம்ம டர்மரிக் பவுட்ரு சேர்க்குறோம். இது மட்டும்தான் மசாலாஸ். இதுதான் சிம்பிள் மசாலாஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆயிலை ஹீட் பண்ணுறோம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணுறோம். ஸோ நண்டு குழம்புக்கு எப்போதுமே ஒரு பீஸ் ஆனியனை ஃபுல்லாக போட்டு நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கிற வேண்டியதான். ஸோ நான் இப்போ பேஸ்ட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கதை ஆட் பண்ணுறோம். அந்த பச்சை வாசனை போகிற வர ஆயிலே நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். அதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டொமேட்டோஸ் நல்ல ஒரு பழுத்த டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அடித்து வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ எதுவுமே கட்டிங் கிடையாது, எல்லாமே பேஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய ஒர்க்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகிடும். அதோட டைம் ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி கிரேவியும் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நண்டு குழம்புக்கு இந்த மாதிரி பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா இதை விட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டொமேட்டோஸ் நல்லா சாத்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ராக ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். அதோட நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர நல்லா சாத்தே பண்ணுறோம், அந்த பச்சை வாசனை வர. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரேவியாக பண்ணுறதுனால 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ நான் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறனா நீங்கள் ஹாட் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நல்லா பாயில் ஆகிற வர நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நண்டு குக் ஆயிரும். இந்த சீ ஃபுட் ஐட்டம் வேகமாக ஃபாஸ்ட்டாகவே குக் ஆயிரும். ஸோ மட்டன் சிக்கன் மாதிரி ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ நான் ஒன்ஸ் கவர் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் உள்ள கிரேவியில் உள்ள ஆயிலெலாம் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதோட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் லீவ்ஸை டேப்பில் ஆட் பண்ணி சூப்பராக எடுத்துட வேண்டியதான். ஸோ நல்லா இப்போ பாயில் ஆயிடுச்சு. அந்த சைடில் அந்த ஆயில் மிதக்கிறது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நண்டு குழம்பு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட கொஞ்சம் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நார்த் இந்தியன்னால எல்லாருமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதுதான் சவுத் இந்தியன் அப்படின்னா புளி ஆட் பண்ணுவோம். இப்போ நார்த் இந்தியாவில் ரொம்ப பேர் விரும்பி புளி சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இதுதான் சிம்பிள் மெத்தட், நண்டு குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.